5 வருஷமாக கோமாளியாக இருந்தாங்க, இன்றைக்கி வந்து திடீர்னு தமிழ்நாடுல வந்து சட்டம் ஒழுங்குலாம் பிரச்சனையாக இருக்குதுங்கிறத பேசுகிறாங்களேங்கிறது உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை நம்ம போன தடவை பட்டியல் போட்டு என்னென்னலாம் நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். ஒரு புயல் அடித்ததுக்கப்புறம் உடனே அடுத்த நாள் வந்து ஊர் சுத்தமாயிராது. சுனாமி வந்தாலும் அடுத்த நாளே ஊர் சுத்தமாயிராது. இது வரைக்கும் 5 வருஷத்துக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து 19 நாட்களில் தெரிந்த இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவெல்லாம் ஏன் உங்களுக்கு 5 வருஷம் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன் ரமணி. திடீர்னு இந்த மூங்கில் கூட அது வந்து வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஆனால் வளர ஆரம்பிச்சதுக்கப்புறம் சர்ருன்னு வரும். அப்போ என்ன, அது வளர்ந்த அன்னைக்கு தான் அது வளருதுன்னு அர்த்தமா? அந்த மாதிரி நீங்கள் இந்த 5 வருஷமா இதெல்லாம் இப்போ சட்டம் ஒழுங்கு இப்போ இந்த ஆட்சி இழந்ததுக்கு அது ஒரு பெரிய காரணம். திமுக ஆட்சி இழந்ததுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தது, போதை கலாச்சாரம் இருந்தது, குறிப்பாக கஞ்சாவினுடைய புழக்காட்டம், பெண்கள் பாதுகாப்பு, கூட்டு பாலியல் வன்கொடுமைகள், குறிப்பாக பெண்கள் மேலே போக்சோக்கு வந்து 7000 வழக்குகளை வச்சுக்கிட்டு 104 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுத்தோங்கிறதெல்லாம் முன்னாள் சமூக நீதி அமைச்சர்லாம் அவங்க எல்லாம் பேசியெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் இப்போ வரக்கூடிய இந்த விழிப்புணர்வு நாட்டு தமிழகம் வந்து இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்குல பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் இவங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கணிப்புலாம் இருந்ததுன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமி ஆயிருக்குமே. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த கடந்த ஒரு 2 வாரத்தில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்களாம் கெட்டு போயிட்டாங்களா?